இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். ஆமாம், போகிற வழியாக என்னென்ன இருக்குதுன்னா உங்களுக்கு காட்டுறோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு தெரு தான். இது பக்கத்து தெருவில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இங்கே வந்து ஒரு தள்ளுவண்டியில் இட்லி கடை வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ரூட்டில் தான் போகணும். நாங்கள் போயிட்டு காட்டுறோம். இந்த இடத்துல வந்து ரொம்ப நாய்க்குட்டிலாம் நிறையா இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம், மண்டபத்துக்கிட்ட. அண்ட் தென் நானும் சௌமிகாவும் போய்கிட்டே இருக்கோம். இதுதான் அந்த மண்டபம். கொஞ்சம் சின்ன மண்டபம் தான். மண்டபத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ கேட்காது, இப்போ கேட்கும். வந்தாச்சு பாருங்க. ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது பேக் கேட்டு, ஃப்ரண்ட் கேட் வழியாக போகலாம். வந்துட்டோம். இந்த நாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா சௌமிகா பேசிகிட்டு இருக்கா. எனக்கு நாய்னாலே பயம். அவள் கோகோன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னையவே வேற பார்க்குது. அது ஒன்றுமே செய்யலை. நம்ம பேசாமல் வந்துடலாம். அது ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கு. நீ ஒன்றும் செய்யலை. இந்த தெருவில் நிறைய நாய் இருக்கு. போச்சு, சௌமிகா பின்னாடியே வருது ஃப்ரெண்ட்ஸ். அவள் செல்லக்குட்டியில் போடலான்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி, நம்ம தப்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி வரா. குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஹாய் ஆத்தாடி. அப்படியா குட்டியா? பாய் 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 சொல்லிடுறா. காக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லிடு. ஃப்ரெண்டுகிட்ட வந்து அவங்க ரிலேட்டிவ் பேசுகிறாங்க. அது அவளுக்கு யாருன்னே தெரில. ஆனால் அவங்க நல்லா இருக்கியாப்பான்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு போதும், இப்போ ஊர் சுற்றினது. ஃபங்க்ஷன் போகாட்டி எங்கள் அம்மா திட்டுவாங்க. அதனால் அங்கே போய்கிட்டு இருக்கோம். என்ன சாப்பிடலாம், போய் என்ன சாப்பிட்லான்னு தான் சௌமிகாவுக்கு இப்போ கவலைங்க. என்ன நடக்கும்லாம் அவளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன சௌமிகா, ஏன்னா நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். சரி வாங்க போகலாம். உள்ள